அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சபரிமலை போகும்பொழுது நமக்கெல்லாம் தெரியும், சபரிமலை போனவங்களுக்கு தெரியும், யாருமே தனியாக தான் மட்டும் முதல்ல சபரிமலைக்கு போக மாட்டாங்க. அது கன்னிசாமி அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்கனவே சபரிமலை சென்று வந்துள்ள ஒரு குருசாமியை பார்த்து அவர்கிட்ட அனுமதி கேட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி மாலையிட்டு கொண்டு விரதம் இருந்து அவர் கூடவே சபரிமலைக்கு போவார். எல்லாம் பொதுவாக குழுவாக தான் போவாங்க. தனியாக போவது என்பது மிக மிக குறைவு. யார் தனியாக போவாங்கன்னா பல வருடங்கள் போய் 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 வந்து பழகிய ஐயப்ப சாமிகள் தான் தனியாக போகிறாங்க உண்டு. சில பேர் சென்னையிலிருந்தே சபரிமலைக்கு நடந்தே செல்பவர்களை நான் அறிவேன். அவங்க வருஷம் போவாங்க. கிளம்பி மகர ஜோதிக்கு போய் சேருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் பழக்கம் இருக்குது. அப்படி இல்லாத பொழுது பொதுவாக குருசாமியிடம் நாம் வழி கேட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி செய்யும்போது சரியான முறையில் விரதம் இருந்து ஐயப்பனுடைய அருள் கிடைக்கும் என்பது தான் ஐதீகம், வழக்கம். அப்படி தான். இது மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு விஷயத்தையும் கூட ஒரு குருமுகமாக கற்று அதில் தேர்ச்சி பெற்று அதன் பின் செயலில் இறங்குவது தான் வழக்கம். நம்ம நாட்டு வழக்கம் அதுதான். எல்லாத்துக்கும் ஒரு குருமுகமாக தான் கற்றுக்கிறோம். அது ஒரு மானசீக குருவாவது இருப்பார். எப்படி ஏகலைவன் மானசீகமாக குருவை வைத்து கொண்டாலும், அப்போது ஏன் இந்த குருவை வச்சுக்கிறோன்னா, குரு என்பவர் தெளிவானவர், ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு ஏற்பட்டவர், அனுபவஸ்தவர். நாட்டை ஆளுகின்ற ராஜா கூட ராஜகுரு என்று ஒருவர் வைத்துக்கொண்டு அவருடைய ஆலோசனைப்படி கேட்டுத்தான் செய்வது நம் நாட்டு வழக்கம். அப்போது ஏற்கனவே செயல் செய்து அந்த செயலால் ஏற்படுகின்ற சாதக பாதகம் என்ன, பலன் என்ன என்பதை எல்லாம் அறிந்த அந்த அனுபவஸ்தர் மூலமாக நாம் ஒன்றை தெரிந்து கொண்டு அதை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம் பாரத நாட்டினுடைய வழிமுறை. அதைத்தான் திருவள்ளுவர் கூட மிக அழகாக இந்த குறளிலே சொல்லுகின்றார். வாருங்கள், அது என்ன குறள் என்று இப்போது நாம் பார்க்கலாம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் என்று இந்த வினை செயல் வகையின் 677வது குறளிலே திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், செய்வினை செய்வான், அதாவது ஒரு செயலை செய்ய முயல்பவன், செயல்முறை அதை செய்ய வேண்டிய வழிமுறை, அவ்வினை உள்ளறிவான் அந்த செயலை ஏற்கனவே செய்த அனுபவசாலியினுடைய அறிவுரையை, கொளல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒருவன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே அந்த செயலை செய்தனுடைய அறிவை பெற்று, ஆலோசனையை பெற்று, வழிகாட்டுதலை பெற்று அந்த முறைப்படி செய்தால் சிறப்பாக செய்ய முடியும் சொல்லுகின்றார். அதான் ஏட்டறிவுக்கும் பட்டறிவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏட்டறிவு என்பது ஏடிலே சொல்லப்பட்டிருக்குமே தவிர அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதுக்கு பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்கும். அதற்கு அனுபவசாலிக்கு மட்டும்தான் அது தெரியும். உதாரணம் சொல்லணும்னா, இது நடந்த ஒரு உண்மையாக நான் படித்தது. ஒரு சோப்பு தயாரிக்கும் கம்பெனியில் சோப்பை தயாரித்து வருவார்கள். வந்த பின்ன அது மேலே பேக்கிங் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக் பேக்கிங். அது அப்படி லைனாக வந்துட்டே இருக்கும். அது அப்போது அதில் அந்த சோப்பு அந்த கவர் ரேப் மேலே விழும், சோப்பு மேலே உட்காரும். விழுந்த பின்ன கடந்து போகும், பேக்கிங்க்கு போகும். அது அதிகமாக அந்த கம்பெனிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. என்னென்னா, அப்படி பேக்கிங் செய்கின்ற பல ரேப்பருக்குள்ளே, அந்த கவருக்குள்ளே சோப்பே இல்லை என்கின்ற கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது. இது எப்படி தீர்க்கிறது அந்த கம்பெனிக்கு தெரியல. எத்தனையோ பெரிய ஆலோசனைகளை கூப்பிட்டு கேட்பாங்க. அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கணும், கஷ்டப்படுவாங்க. அப்போது அங்கே வேலை செய்கிற அந்த ஃபோர்மேன், அவர் ஒரு டிப்ளமா படித்தவர் தான், பெரிய இன்ஜினியர்லாம் கிடையாது, டிப்ளமா படித்தவர் தான். அதே நிறுவனத்திலே பல ஆண்டுகளாக இந்த வேலை செய்து வருவர் தான்.
அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு சின்ன யோசனை வருது, அது நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்குறாங்க. பெரிய படித்தவங்களாம் சொல்லுங்கள், பெரிய பொறுப்பில் சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் வேண்டாம். என்னென்னா, அந்த கவருக்குள்ளே சோப்பு போட்டு வரிசையாக அந்த பெல்ட்டில் வந்துட்டுருக்கு இல்லையா, அப்போ வெயிட் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபேன் ஒன்று வைப்போம். ஃபேன் வைக்கும் பொழுது சோப்பு உள்ள கவர் வரும்போது அது வெயிட்டுக்கு கடந்து போயிடும். சோப்பு இல்லாமல் வெறும் கவர் மட்டும் இருந்தால் அது காற்றுல பறந்து போயிடும். இப்போ பேக்கிங் வரும்பொழுது வெறும் அந்த சோப்பு உள்ள கவர் மட்டும்தான் இருக்கும். அப்போ பேக்கிங் சரியாக இருக்கும்னு சொல்லுவாராம். இது நடைமுறைப்படுத்த உண்மை இருக்கும். வேறு எப்படி தான் யோசிச்சாங்க, எப்படி தப்பு வருதுன்னு மண்டை உடைச்சிக்கும் போது இவர் மிக எளிமையான தீர்வு கொடுத்தாராம். இது எப்படி நடைமுறை சாத்தியம்னா, அனுபவ அறிவு, பட்டறிவு, இது உள்ளுணர்வால் வருவது. ஒரு செயலை செய்ய 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 நமக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். அந்த உள்ளுணர்வு தான் அனுபவ அறிவாக வரும். இந்த அனுபவ அறிவு நிச்சயமாக துல்லியமாக இருக்கும். அப்போ அனுபவ அறிவோடு இருக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் அது அந்த செயலுக்கு வெற்றியை தரும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். கட்டட வேலை நடக்குது, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக செய்கின்ற இந்த மேஸ்திரிகள், அவருக்கு ஆங்கிலம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த மேஸ்திரியானவர் எத்தனை செங்கல் வேணும், எத்தனை சிமெண்ட் வேணுங்கிறது துல்லியமாக சொல்லுவார். ஆனால் கட்டடக்கலை படித்த இன்ஜினியர் அவர் புதுசாக வேலைக்கு போகிறா கூட அவருக்கு அந்த துல்லியம் இருக்குமாறு இருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தா கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது நிறைய இடைவெளி இருக்குது, கேப் இருக்குது. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் என்பது இல்லை என சொல்லுகின்றார்கள். படிச்சுட்டானே தவிர நடைமுறையாக வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான நடைமுறை அறிவு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு சிறப்பான பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. அந்த பயிற்சி யார் கொடுக்கின்றார்கள் என்றால் ஏற்கனவே இந்த துறையில் இருக்கேன்னு கொடுக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே அனுபவஸ்தர் யாரோ அவரை அணுகி அவரிடமிருந்து பெற்றால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பாரத நாட்டினுடைய கல்வி முறை. ஆங்கிலேய கல்வி முறை மட்டும்தான் பட்டத்தை வைத்து பகட்டாக பேசுவது. ஆனால் பாரத நாட்டில் அப்படி இல்லை. எந்த ஒரு வித்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, குருவிடம் அமர்ந்து பணிவோடு அமர்ந்து கேட்டு பெற்று குருமுகமாக அறிந்து கொண்டு தான் செய்கின்ற செயலுக்குரிய அந்த வெற்றியை கூட குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு பணிவாக இருத்தல் என்பது பாரத நாட்டினுடைய வழிமுறை. அப்போது எந்த ஒரு வித்தியை கற்க வேண்டும் என்றாலும், எந்த ஒரு செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றாலும் பணிவு வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த துணிவு மனதிலே வேண்டும். வெற்றி கிடைக்கும் வரை அதை செய்து முடிக்கின்ற பொறுமை வேண்டும். இவை இருந்து விட்டால் எந்த ஒரு செயலும் ஜெயிக்க முடியும். அதுதான் சிறப்பாக செய்ய முடியும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அவ்வகையிலே நாமும் கூட முன் அனுபவம் பெற்றவரோடு இணக்கமாக இருந்து வாழ்க்கையில் நாம் செய்கின்ற செயலிலே சிறப்பாக வெற்றி பெறுவோம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.